ரேப்பிடோவில் ஃபஸ்ட் ஆர்டர் வந்து அடையார் ஆனந்த பவனில் ஃபுட்டு ரிசீவ் பண்ணோம். ரிசீவ் பண்ணிட்டு அந்த ஃபுட்டோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரெக்கார்டே பண்ண முடியல என்னால். கூகுள் மேப்பில் தான் வந்து பாதை காட்டுது. ஆனால் வந்து இங்கே லைவில் வந்து அந்த தெருவே இல்லை, அதாவது பாதையே இல்லை. அதனால் போயிட்டு ஹைவேல தான் போய் மேலே பிரிட்ஜில் ஏறி யூட்டன் அடிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். இன்றைக்கி சனிக்கிழமை, அதனால் எந்த ரெஸ்டாரண்ட்டு போய் நம்ம ஃபுட் ஆர்டர் பிக் பண்ண போனாலும் டிலே ஆகும். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு டிலே ஆகும். ஏன்னா அடையார் ஆனந்த பவனில் ரொம்ப நேரம் டிலே பண்ணிட்டான், 14 நிமிஷம் டிலே ஆச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஹோட்டலோட இதை பொறுத்து டிலே ஆகிட்டு தான் இருக்கும் கண்டிப்பாக. இன்றைக்கி சாட்டர்டே சனிக்கிழமைங்கிறதுனால கொஞ்சம் டிராஃபிக் கம்மி. நாளைக்கும் டிராஃபிக்கே இருக்காது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நைட் ஷிஃப்ட்டு போயிட்டு நாளைக்கு கம்பெனி எனக்கு வீக் ஆஃபு. அதனால் நாளைக்கு ஃபுல் டே ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ரொம்ப நாள் ஆச்சு ஃபுல் டே ஓட்டி. அது இல்லாமல் ரேப்பிடோவாக இருந்தாலும் சரி, பிளிங்கிட் இருந்தாலும் சரி, நான் பைக்கில் ரைடு ஓட்டியே ரொம்ப நாள் கேப் விட்டு போன மாதிரி இருக்குது. அதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷனு, அப்புறம் நான் ரெஸ்ட் எடுக்கிறது, எனக்கு வேறு ஃபீவர் வேறு ஒரு வாரம், அதனால ரைடு ஓட்டலை. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரமாக ஒழுங்காகவே ரைடு ப்ராப்பராக ஓட்டலை. ரைடும் ஓட்டலை, அந்த டைமில் செலவு நமக்கு அதிகமாகிட்டு. அதனால் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கு. ஷேர் மார்க்கெட்டு ஓகே, பொறுமையாக மூவ்மெண்ட் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராயல் என்ஃபீல்டு பஸ்ஸு ஆப்போசிட்டில் வருது. இந்த கம்பெனியை வந்து மறக்கவே முடியாது. ஏன்னா 3 இயர்ஸ் இங்கே தான் ஒர்க் பண்ணி அங்கே ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கோம். அதனால் இன்னமும் நமக்கு தெரிஞ்ச நிறைய சீனியர்ஸு அண்ணா இருக்காங்க, அப்புறம் சீனியர்ஸ் அக்கா இருக்காங்க, சூப்பர்வைசர்ஸு, மேனேஜர்ஸு எல்லாருமே இருக்காங்க. ஸ்கூல் காலேஜ் லைஃப் மாதிரி ராயல் என்ஃபீல்டில் 3 இயர்ஸு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த 3 இயர்ஸு ட்ரெயினியாக இருந்ததும் கிட்டத்தட்ட ஸ்கூலில் காலேஜில் எந்த அளவுக்கு ஜாலியாக இருந்தோமோ அதை விட ஒரு படி மேல் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இப்போ அந்த கம்பெனிலேருந்து வெளியே வந்ததுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கெயின் ஆகிட்டு. அதாவது ஒரு கம்பெனியில் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தோம் அப்படின்னா நம்ம அதே கம்பெனியில் அப்படியே தான் இருந்திருப்போம், அங்கே உள்ள நாலேஜை மட்டும் கெயின் பண்ணிட்டு. இப்போ அந்த கம்பெனிலேருந்து வெளியே வந்தோடனே அடுத்து சர்வைவ் ஆகுறதுக்கு என்ன பண்ணுறது, நம்ம என்கிட்ட உள்ள க்ரியேட்டிவிட்டி மைண்ட்லாம் அப்போ தான் ஒர்க் ஆகுது. நமக்கு ஒரு பயம் வருது, அடுத்து என்ன பண்ண போகிறோம் லைஃப்பில் அப்படின்னு ஒரு பயம் வரும் பார்த்தீங்களா. அப்போ ஸ்கில்லை டெவலப் பண்ணுறா, இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுடா அப்படின்னு நமக்குள்ளே நம்மளே ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணணுமோ எல்லாத்துலேயும் உள்ள காலை வச்சு நிறைய இடத்துல கீழே விழுந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டாச்சு. அதுக்காக எல்லாமே தெரியணும்ல, இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம். கிளைமேட் நல்லா இருக்குது, அதனால் ரெக்கார்டிங்க்கு கேமரா வந்து ஓவர் ஹீட் ஆகாது. சன்லைட்டில் போகிறக்கான இப்போ வேறு தூரல் வேறு போட்டுக்கிட்டு இருக்கு லைட்டாக. மழை பெஞ்சதுன்னா வாட்டர் ப்ரூஃப் தான் கேமரா, பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நனையக்கூடாது. இப்போ தான் காய்ச்சல் சரியாக இருக்குது. ஜொமேட்டோன்னா பார்த்துட்டு போகிறா இருக்கு, என்னடா அது கேமரா வச்சுருக்கான் அப்படின்ட்டு. ஜொமேட்டோ ஓட்டினேன், ஜொமேட்டோ ஒரு 1 இயர் ஓட்டினேன். எல்லாமே பார்ட் டைம் தான், என்றைக்குமே ஃபுல் டைம் கிடையாது. ரூபி பில்டர்ஸ் இதான் நினைக்கிறேன். வந்துட்டோம். ஓகே, ஹெல்மெட் அலோடு கிடையாதான். சரி, ஓகே, ரெக்கார்டும் பண்ண முடியாது. நம்ம டிக்கெட் எடுத்துட்டு வந்து டிராப்ல கொடுத்துட்டோம். உள்ள வந்து ஹெல்மெட் அலோடு கிடையாது, அதனால ரெக்கார்டிங் கிடையாது. ஸோ டெலிவரி பண்ணியாச்சு. ஓகே, 3வது ஆர்டரும் ஃபுட் ஆர்டர் தான் ஓட்டியிருக்கோம். பைக் டாக்ஸி ஒரு ஆர்டருமே வரல, அதனால் வர ஆர்டர் அப்படியே ஃபுட் ஆர்டராக ஓட்டிக்கிட்டு இருக்கோம். வெறும் ஃபுட் ஆர்டராக ஓட்டினா ஒரு சில டைம் நமக்கு இன்சென்டிவ் ஆப்ஷன் காமிக்கும். வேறு இன்சென்டிவ் வருதா இல்லையான்னு கூட அந்த ஆப்ஷனை போய் கிளிக் பண்ணி பார்க்கல. எத்தனை ஆர்டர் ஓட்டினா எவ்வளோ இன்சென்டிவ்லாம் பார்க்கல. நான் வாட்டு கிடைக்கிற ஆர்டரை ஓட்டிகிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ஓட்டுற டைமிங்கே ரொம்ப கம்மி, வெறும் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் தான் ஓட்டுவோம் நம்ம. அதனால் கிடைக்கிற ஆர்டர் அப்படியே ஓட்டிக்கிட்டு வண்டி தான் அப்படின்ட்டு தான் ஓட்டுறது.
மழை வேற தூடுற மாதிரி இருக்கு. சரி ரைட்டு, நம்ம ரெயின் டெஸ்ட் எடுத்துட வேண்டியதான் இன்னைக்கு Insta 360 வச்சு. கஸ்டமர் லொக்கேஷன் என்ன 7 மினிட்ஸ் காமிக்குது, 2.4 கிலோமீட்டர். கஸ்டமர் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோம் இதான்னு நினைக்கிறேன். ஸ்விக்கிண்ணா, நேம்ண்ணா? ஓகேண்ணா, வரீங்களாண்ணா? 2197. 2197. உட்காரம் போலாமாண்ணா? ₹40. தேங்க்ஸ்ண்ணா. ரேப்பிடோ கரெக்டாக எத்தனை மணிக்குனா 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 5:37, வெறும் 1.5 மணி நேரத்தில் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா மழை வர மாதிரி ஆயிடுச்சு, தூறல் போட ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி இப்போ தான் ஃபீவர்லேருந்து ஏஞ்சி வந்துருக்கோம். அதனால் திருப்பி போய் நனைய வேண்டாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. வெறும் 1.5 மணி நேரம் தான் ஓட்டிடுவோம். நாளைக்கு வந்து கம்பெனி வீக் ஆஃப் தான், நாளைக்கு ஃபுல் டே டைம் இருக்கும். சரி ரைட்டு, நாளைக்கு ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு உடம்பு தானே ஃபஸ்ட்டு, சேஃப்டி முக்கியம். ஸோ அதனால் ரைடை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு வந்தாச்சு. 1.5 ஹவரில் எவ்வளோனா 142 ரூபா ஓட்டியிருக்கோம். மொத்தம் 4 ஆர்டரு. இதுக்கு கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 40 கிலோமீட்டர் கூட வராது, மொத்தமாகவே 28 கிலோமீட்டர் தான் வருது. 28 கிலோமீட்டருக்கு நீங்கள் பெட்ரோல் காஸ்ட் போட்டாலுமே 50 ரூபாலேருந்து 60 ரூபா தான் ஆகும். 28 கிலோமீட்டரு. ரெண்டாவது பைக் டாக்ஸிங்கிறது ஒரே ஒரு டாக்ஸியாக எடுத்திருக்கேன், அதனால் 50 ரூபா கூட போகாது, வெறும் 40 ரூபா அந்த மாதிரி தான் வரும். எப்படி பார்த்தாலும் நமக்கு 100 ரூபா ப்ராஃபிட்டு. எவ்வளோ நேரம் ஓட்டிருக்கோன்னா 1.5 மணி நேரம், 1 மணி நேரம் 37 நிமிஷம் ஓட்டியிருக்கோம். 100 ரூபா ப்ராஃபிட்டு. ஓகே தான். அப்புறம் Insta 360ல் இப்போ ரெக்கார்ட் பண்ணி மொபைலில் அதை சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறமா கேப்கட்டில் போட்டு ஜிபி லெவலில் இருக்குது. அதனால் எடிட்டிங்க்கு மட்டுமே டைம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகி, இதுக்கு முன்னாடி ஒன்றும் கிடையாது. டக்குன்னு இந்த மாதிரி மொபைல் தான், இந்த மொபைல்லே தான் ரெக்கார்ட் பண்ணுறது, அப்படியே டக்குன்னு கேப்கட்டில் போடுறதா உடனே எடிட் பண்ணுறது. எடிட்டிங்க்கு அது எதுவும் சேர்த்து ஒரு அரை மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிடும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் வந்து இங்கே Insta 360 வந்து மெமரி கார்டு எடுத்து இதுக்கு மாற்றி இதிலேருந்து கேப்கட்டுக்கு போட்டு கேப்கட்லேருந்து எடிட் பண்ணி பெரிய ப்ராசஸாக இருக்குது. ரெண்டாவது யூஸ் பண்ணுற மொபைல் வந்து Vivo T3X 5G, அது வந்து பேஸ் வெர்ஷன், வெறும் 4GB ரேமு தான். ஓகேவா? இப்போ இந்த Insta 360 யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணுற யூசர்ஸோட கைடன்ஸ்லாம் எப்படி இருக்கான்னு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு 4GB ரேம்லாம் சுத்தமாக செட் ஆகாது தம்பி, நீங்கள் வந்து எப்படியும் 8GB ரேமாக போடணும், அப்போ தான் வந்து வேலைக்கு ஆகும் அப்படின்னாங்க. ஸோ இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு, அதாவது அந்த மொபைலோட கெப்பாசிட்டியை மீறி அதுக்கு லோடு கொடுத்து தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் எந்த கேம்லாம் எதுவுமே விளையாடுறது கிடையாது. அதே மாதிரி மொபைலில் எந்த ஒரு மூவியோ எதுவுமே இருக்காது என் மொபைலில். ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய வீடியோ மட்டும் தான் இருக்கும். அப்புறம் ஃபேமிலியில் ஏதாவது ஃபங்க்ஷன் எடுத்த ஃபோட்டோஸ் இந்த மாதிரி மட்டும் தான் இருக்குமே தவிர்த்து மொபைலில் வந்து ஸ்டோரேஜ் வந்து கிடையாது. அதாவது ஸ்டோரேஜ் இருக்குது 128ன்னு நினைக்கிறேன், 128 ஸ்டோரேஜுக்கு. நான் ரொம்ப கம்மியான லெவலில் தான் எல்லாமே வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பேன், ஃபைல்ஸ் தான். அதனால ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு மல்லு கட்டி மொபைல் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே, வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, 2 நாள் மார்க்கெட் லீவு. திங்கக்கிழமை மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். திங்கக்கிழமையிலேருந்து நான் போகிற ஷிஃப்ட் வந்து செகண்ட் ஷிஃப்ட்டு. ஸோ திங்கக்கிழமையிலேருந்து எப்படி இருக்குன்னா ரைடு ஓட்டுறது மார்னிங் டைமில் நம்ம ஓட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி ரைட்டு, ஓகே. நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். 1000 சப்ஸ்கிரைபர் சீக்கிரமாக அடிக்கணும். தேங்க்யூ.